அனைவருக்கும் வணக்கம். சார் வந்து அகம் மனம் நலம் என்ன ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவார்னா, அந்த மார்ச் மாதம் தான் கூப்பிடுவார். அவர் அடிக்கிறாருனாலே ஏதோ பேச கூப்பிடுவார் ஒவ்வொரு வருஷமும். ஆனால் இடையில எங்கேயும் கான்டாக்ட்லாம் இருக்காது. அப்போ இந்த டைம் வந்து கூப்பிட்டாரு. ஃபோனை பார்த்தா நினைச்சேன் சரி ஏதோ பேச கூப்பிடுறாரு அப்படின்னு. ஆனால் இடையில இந்த வருஷம் மட்டும் இடையில ஒரு டைம் ஆக்சுவலாக நான் ஒரு இடையில பார்க்குறப்போ கார் நிப்பாட்டி வேகமா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வந்தாங்க, சாரும் மிஸ்ஸஸும். ஏன்னா அழைப்புதல் கொடுக்க வந்தாங்க. ஏன்னா இதுதான் 2 டைம் கொடுத்தது, இன்வைட் பண்ணது அவரு. அந்த மாதிரி நல்ல உள்ளம் படைத்த ஒரு அமைச்சர். இது வந்து என்ன டாபிக்ல பேச போறீங்க அப்படிங்கிறப்போ யூஸ்வலாவே நான் உங்ககிட்ட ஒரு 3-4 செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாமே சட்டத்தை பற்றி தான் பேசியிருக்கேன். இன்னொன்னு ஓகேவா? ஆக்சுவலாக இன்னும் ஒரு குவாலிஃபிகேஷன் எனக்கு, நான் எம்எஸ் கவுன்சிலிங் படிச்சிருக்கேன். நிறைய கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அதை விட்டாச்சு, அந்த ரிலேட்டடாக பேசுவோம். ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேசியிருக்காங்க, சட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க, யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. என்னதான் போனாலும் லாஸ்ட் மினிட்ல வந்து பக்கத்து வீட்டில் சண்டை நடந்தா கூட ஸ்டேஷன் போவோம், வக்கீல கூப்பிடுவாங்க, முடிச்சுக்குவாங்க. பட் அது நமக்குள்ள ஒரு உடம்பு இருக்குது, நம்ம உடம்புல என்ன நடக்குது அதை பற்றி யாருமே, ஏன்னா மோர் தான் நீங்கள் எல்லாமே ஒரு அரை செஞ்சுரி கிராஸ் பண்ணவங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த ரிலேட்டடாக வந்து யாருமே இதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. சரி அதை பற்றி சார் நான் கொஞ்சம் வந்து இந்த ரிலேட்டடோட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு. ஆனால் அவர் வந்து சரி நீங்கள் டாபிக் கொடுத்துட்டீங்க மேடம், என்ன அது எதை பற்றி அப்படின்னாரு. சார் அதை எதை பற்றி நானே சொல்கிறேன் அப்படின்னு இப்போ பாதி அவரே கொண்டு வந்துட்டாரு. அவர் பேசையிலே நான் நினச்சதை கொண்டு வந்துட்டாரு. ஏன்னா யாருமே பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரியல, வெளியில ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். என்ன கிடைச்சத வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைடா இதுதான் லைஃப். நேற்று ஒரு பெரிய பொலிட்டீஷியன் தான், அவரு வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் சொன்னது வந்து என்ன சொன்னார்னா, நான் வந்து எதை பத்தி யாரையுமே நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணோம்னா நம்ம லைஃப் வந்து சாட்டிஸ்ஃபையா இருக்காது அப்படின்னாரு. சொல்லிட்டு அடுத்து என்ன ஆரம்பிச்சா, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நான் வந்து 2 கோடிக்கு அங்க வாங்கினேன், 5 கோடிக்கு இது வாங்கினேன், பஞ்சப்பூர்ல இடம் வாங்கினேன், அது இப்ப 40 கோடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மனிதர்களை நம்ம டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கோம். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், பட் நமக்குள்ள வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து அடுத்தவங்க அட்வைஸ் பண்றது முடியாத ஸ்டேஜ்ல இருக்கிறோம். அது அந்த மாதிரி யாரும் ஏத்துக்கிறாங்க என்ன. சரி இப்ப நான் டாபிக் வரேன். இப்ப அகம் மனம் நலம், இந்த மனம் அகத்துக்கு வந்து ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், புத்திசாலி அறிவு. இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் யாருக்கும் சொல்ல முடியாது. நம்ம என்ன மனம் ஒண்ணு வந்து ஒரு மேக்னெட் மாதிரி, அது பாட்டுக்கு உள்ள உட்கார்ந்துருக்கும். இந்த பிரபஞ்சத்துல என்ன கதிர்வீச்சு நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை பூரா வந்து அது கிராஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பிரபஞ்சம் வந்து இப்ப நீ எனக்கு இன்னைக்கு சார் உதயகுமார் சார் கால் பண்ணி என்னை பேச சொல்லார் மார்ச்ல, நான் யோசிக்கிறது தான் ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு கால் வரும். இன்னைக்கு கோவிந்தராஜ் சாரை பார்த்தேன் அப்படிங்கிறது எல்லாமே அந்த பிரபஞ்சத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான். இன்னைக்கு நான் வந்து இந்த வருஷம் நான் வந்து தமிழ் சங்கத்துல பேசுவேனா இல்ல, நான் காலை ஈவினிங் வரை இன்னைக்கு என்ன நடக்கிறதுங்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும். நீங்க ஒரு 3 மணிக்கு காலையில எழுந்திருச்சு இந்த பிரபஞ்சத்துல என்ன வேணும், அதை நீங்க யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? 3 மணிக்கு எழுந்திருச்சு பிரபஞ்சத்துல நீங்க என்ன வேணும்னு கேட்டு ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு இன்னைக்கு ஹெல்த்தியான உடம்பு வேணும் கேளுங்க, கிடைக்கும். அது போதும் நமக்கு. இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு 3 to 4:30 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விழிப்பு வரையில நீங்க முழிச்சு பார்த்துட்டு, கடவுள் நான் எந்த கடவுள் என்னன்னு சொல்லல, பிரபஞ்சம் அது யூனிவர்ஸ் இருக்கிறது உண்மை, நம்ம வந்து இதுனா கிடையாது. எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும், இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு முழு சாரோட 3 மணிக்கு ஒரு கவிதை வந்துடும். அதாவது பிரபஞ்சத்துல எதிர்பார்க்கறது அதான். அதுவும் வந்து நான் இப்ப நம்ம என்ன பாக்குறோமோ எதிர்பார்க்கிறோமோ அடுத்து கவிதை ஓபன் பண்ணல, அந்த மாதிரி சில பாசிட்டிவ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உடல் நலம் வந்து நம்ம பேணி பாதுகாக்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாமே நம்மளோட வாழ்க்கைக்கு செஞ்சு முடிச்சாச்சு. இனிமே வந்து நம்ம உடம்ப நம்ம கவனிப்போம். ஒரு பாதி மனுஷன் என்ன பண்ணுவாங்க, பாதி வயது வரை வந்து நம்ம குடும்பத்துக்காகவே வாழ்வோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண, நம்ம வாழ்ந்துட்டோம், அடுத்து வந்து நமக்காக வாழணும்னு நினைக்கல, நம்ம உடம்பு ஒத்துழைக்காது. இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலேருந்தே நம்ம கொண்டு போனா என்ன, நம்மளோட உடம்பு ஏன்னா நம்ம உடம்பு வந்து பாதி வரையும் வந்து நீங்க தேவை, பாதிக்கு அப்புறம் போகணும் யாரும் சொல்ல போறது கிடையாது. சார் ஒரு இது சொன்னாரு, அது எனக்கு இப்போ இதெல்லாம், ஆனா ஒன்று சொல்றேன், நம்ம அங்க பேசிட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்து ஒரு வீட்டுக்கு போனாராம். எங்க பார்த்தாலும் அன்னை இல்லம், நீங்க படிச்சிருப்பீங்க, அன்னை இல்லம், அன்னை
இதுன்னு உள்ள நான் புதுசா கிரகப்பிரவேசம் பண்ண வீட்டுக்கு. உடனே போயிட்டு திருப்பி எங்க அம்மா மேல இவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, அம்மா எங்கன்னா முதியோர் இல்லத்துல இருக்காங்க நம்மளையா. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இன்னொன்று வந்து ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ரொம்ப ஒரு 30-40க்குள்ள ஒரு ஏஜ்ல ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, உடம்பு ரொம்ப முடியாம படுத்துட்டே இருப்பான். இப்போ வைத்தியத்தை போறப்ப வைத்தியர் என்ன சொல்றாரு, நான் எனக்கு என்னால எந்த வேலையுமே என்னால செய்ய முடியல, எனக்கு ஏதாவது சொல்லி எனக்கு நீ ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்பப்பல அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பாட்டில்ல வந்து குட்டி குட்டி மாத்திரையா கொடுப்பாரு. கொடுத்துட்டு நீ டெய்லி இந்த மாத்திரை ஒன்று போட்டுக்கோ அப்படின்பப்பல போட்டு நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் செய்ய, ஆனா அந்த மாத்திரை வந்து உடம்புல வேர்வை வரணும் அப்படிம்பாரு. இந்த மாத்திரை அப்ப டெய்லி ஒன்னொன்னா நீ போட்டினா தான் அந்த மாத்திரை வேலை செய்யும், ஆனா வேர்வை வலியணும் அப்படின்னு. இவன் அந்த ரூம்ல இருந்துட்டு உடம்பு சரியில்லையே என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஆனா வேர்வை வரணும் அப்படிங்கிறப்போ ஒய்ஃப் கிட்ட போய் சேர்வான். ஏன்னா ஏதாவது ஒய்ஃப் யோசிப்பா, இவனும் கியூர் ஆகுற மாதிரி தெரியல, இவர் வைத்தியர் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, கடைக்கு போய் நீங்க காய்கறி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வெளியில அனுப்புவாப்புல. இவன் ரெண்டு மூணு வேலை அடுத்தடுத்து சொல்ல வேறு வர ஆரம்பிக்கும். அந்த மாத்திரையோட ஒரு 4 டோஸ் 5 டோஸ்லயே வந்து அவனுக்கு சரியாயிடும். சரியானோன்னா அந்த மாத்திரை அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து வைத்தியத்தை போய் வேற யாருக்காவது யூஸ் ஆகும் சார் இந்த மாத்திரையை கொண்டு போய் வைங்க அப்படின்னு. இந்த மாத்திரை ஒண்ணுமே இல்லை, இது வந்து உன்னோட மனதோட பிரதிபலிப்பு தான். இப்ப மனம் வந்துருச்சா, இந்த மனத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. பாசிட்டிவ்னு நான் இன்னைக்கு வந்து ஏன்னா எண்ணம் போல் வாழ்வோம்பாங்க. அந்த எண்ணம் வந்து நம்ம ஏன் நல்ல எண்ணம் உயர்ந்த எண்ணத்தை கொண்டு போவோம். ஆனா ஒண்ணு எனக்கு இது வேணும்னு பிடிவாதமா கேளுங்க. எந்த இதுமே நான் ஜெயிக்கணும் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். எந்த தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, நான் இதுல இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்துருவேன் அப்படின்னு ஓடிட்டே இருங்க. பண்ணிட்டு எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, ஒரு ஏஜுக்கு மேல எல்லாமே வலிக்கிறப்ப இல்லை நான் எந்த திருப்பி ஆக்டிவ் ஆகுவேன், இந்த ஸ்டெப்ஸ்ல லிஃப்ட் யூஸ் பண்ணாமே நான் ஸ்டெப்ஸ் ஏறி வருவேன், என்னால முடியும் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாலே பாதி நோய் போயிடும். இல்லைன்னா நம்ம என்ன வீட்டுக்கு வந்து உபயம் இல்லாம போயிட்டோமோ அப்படிங்கிற கான்செப்டே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்க எண்ணங்கள் வந்து அப்படி டிகிரேட் பண்ண ஆரம்பிக்கும், உங்களையும் இழுக்க ஆரம்பிக்கும். இன்னொன்னு இந்த இதுல வந்து ஒரு சின்ன உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு லீகல் அவேர்னஸ், ஏன்னா இடையில சொல்லிடுறேன் பாகமானம். இப்ப முதியோர் பாதுகாப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அது தெரியும்ல. முதியோர் பாதுகாப்பு பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அது 2005 கொண்டாந்தாங்க. இப்ப சப்போஸ் நீங்க வந்து ஓடி உழைச்சு எல்லாம் செஞ்சு வீட்டுல செட்டில் பண்ணிட்டீங்க, ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க பசங்க, நம்ம பசங்க மனுஷங்க தானே, நம்ம என்ன பண்ணுவாங்க, நீங்க என்ன உழைச்சா போதும் அந்த மூலையில போய் உட்காருங்க, என்ன கொடுக்குறோமோ சாப்பிடுங்க அப்படின்னு அப்பாவுக்கு செஞ்சு கூடன்னு சொல்லி பையன் சொல்லிட்டு போவான். மருமக செய்யறாளா இல்லையான்னு அது வேற பட்சம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல மருமக கிட்ட இருந்து பையன் வாங்கி சாப்பிடணுங்க, அவன் என்ன பண்ணுவான், பொண்டாட்டியை பாக்குறதா ஃபேமிலியை பாக்குறதா தெரியாம அப்பா பேசாம இருங்கிறப்பவே அவருக்கு உடைய ஆரம்பிச்சிடும். அது அன்னை இல்லமா இருந்தா சென்று அது எந்த இல்லமா இருந்தா என்ன அப்படின்ட்டு அவரு நம்மளால வீட்டுக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி மனம் உடைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவார், சொத்தெல்லாம் எழுதி வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் அவர் ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறப்ப நீ பிரயோஜனம் இல்லாத ஒரு நாய் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கூட அந்த பெற்றோருக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டை கொண்டாந்துச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த டைரக்டா எடுத்துட்டு போய் ஹராஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த கலெக்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு முதியோர் பராமரிப்பு சட்டத்துல என்னை வந்து என் மருமகளோ என் மகனோ சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு என்னை பாதுகாக்கலன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஒரு பெட்டிஷனா நீங்க எழுதி கொடுத்துட்டு அதை வந்து கண்டிப்பா அவர் என்ன ஆடியோ வச்சு விசாரிக்க சொல்லுவார். விசாரிச்சு அந்த இது வந்து அப்படி சப்போஸ் நீங்கெல்லாம் இன்னொன்னு சமூக நல வாரியம் இருக்கும், அங்க போய் கொடுக்கலாம். மண்டே வந்து ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லயும் வந்து மக்கள் இது வாங்குவாங்க, அது பார்த்து தெரியல உங்களுக்கு, அந்த இதுல நீங்க கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கும், அவங்க ஒரு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஒரு லேடி தான் இருப்பாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி பார்த்தாலே அதை அவங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா இல்லை அங்க எழுத தெரியுதாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க அப்படியே மெயின்டெனன்ஸோட வித்து சப்போஸ் மெயின்டெனன்ஸ் 10,000 வரையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது இருக்கு. அதர்வைஸ் 3 months வந்து பிரிசன்ல போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இவங்க 2 பேருமே எடுக்கிறதுனாலுமே நம்ம வந்து இன்னொன்று வந்து கண்டிப்பா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர் கொடுப்பாங்க, ப்ரொபேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க 2 பேரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன்ல இருக்கு. இது ஒரு சட்டம். இதுல ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்க அப்புறமா கேளுங்க. இன்னொரு சட்டம் வந்து இப்ப நான் பெண்கள் பக்கம் வரேன், டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட்னு இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே கொஞ்சம் மாமனார் ஆயிருப்பீங்க, உங்க வீட்லயும் மாமியார் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா இங்க எல்லாம் லேடிஸ் ஒரே ஒருத்தர் லேடிஸ் தான் சார் இருக்காங்க. அதனால ஹராஸ்மெண்ட் பண்ணையில
அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னா நம்ம என்னன்னா ஒரு வார்த்தையாலோ இல்லை வந்து செயலாலோ மருமகளையோ அப்படி நம்ம ஏன்னா நம்ம பாதுகாப்புக்கு வந்துட்டோம், அடுத்து வந்து நம்ம போய் இப்போ மருமகளையோ யாரையும் கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துல ஹராஸ் பண்ணிட்டா அப்படிங்கிறப்ப அது பெரிய டிவி ஆக்டும்பாங்க, வரதட்சணை கொடுமையில ஹராஸ் பண்றது அப்படின்னா அதுக்கும் வந்து பெண்களை பொறுத்தவரை ஒரு பாதுகாப்பான சட்டம் தான். மூணாவது வந்து உங்களுக்கு என்ன ஒண்ணுன்னா வாஷ் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. வாஷ் ஆக்ட் என்னன்னா ஒரு பணிபுரியும் வேலை இடத்துல வந்து நான் ஒரு கல்லூரியில வந்து மெம்பரா இருந்தேன். 10க்கு மேல வந்து எம்ப்ளாயி இருக்க இடத்துல 10க்கும் அதுக்கு மேலேயே இருக்கிறவங்கள்ட்ட வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு வாஷ் ஆக்ட்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த இதுக்கு பேரு அந்த கமிட்டி போட்டுறணும். இப்போ வந்து வேலை பார்க்குற இது வந்து ஏன்னா இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா உங்க ஃபேமிலில இருந்து யாராவது மருமகளோ மகளோ வேலைக்கு போகலாம், ஆனா உங்ககிட்ட சொல்லாம இருக்கிற அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இது பண்ணையில இன்டர்னல் கமிட்டின்னு ஒன்று ஐசிசி கமிட்டின்னு போடுவாங்க. அதுல வந்து என்னன்னா ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பர், இப்போ நாங்கன்னா எக்ஸ்டர்னல் மெம்பர் ஆயிடுவோம், அங்க இருக்க காலேஜ்ல இருக்கவங்களே 2 பேர் இன்டர்னல் மெம்பர் இருப்பாங்க. அப்புறம் ஒரு தலைவர் வந்து யாரா ஒரு சீனியர் மோஸ்ட் ஸ்டாஃப் போடுவாங்க. இவங்க நாங்கள் ப்ரொசீடிங் பண்ணுவோம், யாரா இப்போ வந்து ஹராஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரொஃபஸர் இல்லை வந்து இந்த யாரோ ஒரு ஸ்டாஃப் இல்லை, இது வந்து யாருன்னா அந்த அந்த சர்க்கிள்குள்ளே யார் எது பண்ணாலும் ஈவன் வந்து ஸ்வீப்பர் கூட வந்து ஹராஸ் பண்ணிட்டா கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி சட்டம்னா நிறைய இருக்கு. இதை வந்து நாங்க கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறப்போ இந்த சைடும் விசாரிக்கலாம், இந்த சைடும் விசாரிக்கிறப்போ அவங்க டிஸ்மிஸ் கொண்டு போய் பண்ற வரைக்கும் இருக்குது. இதை வந்து டெய்லி இந்த ரிப்போர்ட்டை வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் வரை ரிப்போர்ட் பண்ணணும். ஈச் இயர் வந்து எத்தனை கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, எத்தனை வந்து விசாரிச்சிருக்கீங்க, இது எல்லாமே வந்து ரிப்போர்ட் போயிட்டே தான் இருக்கணும். இது கண்டிப்பா இது இல்லைன்னா காலேஜை வந்து கேன்சலேஷன் பண்ற அளவு கலெக்டருக்கு பவர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் 2-3 ஆக்ட் இது. இப்போ நான் அகம் நலம் வந்துடுறேன், இதெல்லாம் உங்களுக்கு இந்த லீகலா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க, இது அதுக்கப்புறம் சொல்லலாம். இப்போ சிவன் சக்தி, புருஷன் திருப்தி, ஈடா பிங்லா இதெல்லாம் யங் இதெல்லாம் வந்து யாருன்னா ஆண் பெண். இப்ப என்ன இவங்களோட நம்மளோட உணர்ச்சிகள் இல்ல செயல்கள் இது எல்லாமே ஆண் பெண்ணுக்கு வந்து மோர் ஓவர் ஒன்னாதான் இருக்கு. ஒன்னே ஒண்ணு எக்ஸ்ட்ரா என்னன்னா உங்களோட பிசிக் வந்து கடவுள் கிரியேச்சர்ல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாவே பிசிக் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வலிமையை கொடுத்துருப்பாங்க. பெண்களுக்கு கொஞ்சம் வலிமை கம்மி தான். அது வந்து நீங்க வந்து பார்ஷியலா அம்மா வந்து பெண் குழந்தைன்னா பழைய சாதம், ஆண் குழந்தைங்கன்னா மட்டன் குழம்பு அப்படின்னா கிடையாது, பிறப்பிலே அப்படித்தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு என்ன லேடிஸை பொறுத்தவரை என்ன பிரச்சனைனா ஸ்ட்ராங் கண்ட்ரோல் இருக்கு அவங்களுக்கு. எந்த விஷயத்தையும் ஹோல்ட் பண்ணி ஒரு லேட்டஸ்டா ஒண்ணு பார்த்தேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போடுற சண்டைய அவர் கொடுக்குற ரிப்ளை, ஒய்ஃப் கத்திட்டே இருக்காங்க, ஹஸ்பண்ட் ரிப்ளை கொடுக்குறாருல, இந்த ரிப்ளையை வந்து வெளியில போய் அந்த ரிப்ளை பண்ணான்னா அவர் பெரிய போஸ்டிங் போய் உட்காருவாராம். அந்த அளவுக்கு சோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த பெண்கள் வந்து பெண்கள் தானே. நீங்க நம்மளோட அம்மா வந்து எவ்வளவு அழகா வந்து அக்கௌண்டன்ட்ல இருந்து எல்லா வேலையும் பார்த்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சில விஷயங்கள்ல வந்து பெண்கள் இப்படித்தான் இருக்கணும்னா அந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்ப ஏன்னா இப்ப பிசிக்கலா நம்ம யாருமே வேலை பார்க்கறது கிடையாது, எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டோம், யாரும் ஒர்க் பண்றது கிடையாது. சில விஷயங்கள் இந்த மாதிரி போக என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. இப்ப உங்க ஏஜ்ல அம்மாங்கன்னா பண்ணாத எங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல பண்ண முடியல. இப்போ புத்தி அதிகமா இருக்கு, அவங்கள விட எங்களுக்கு வந்து ரொம்ப பிரெயினியா இருக்கு. பட் பிசிக்கலா ஆனா என்னன்னா ஹெல்த்தை பத்தி தெரிய அவேர்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ரிசர்ச்சே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் ஃபேக்டர் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து மென்டலியா கொண்டாடாதீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, வெயில்ல போய் நில்லுங்க, விட்டமின் டி எக்ஸ்போஷர் ஆகுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்ல ஹெல்த்தியான டயட் எடுத்துக்கோங்க, காஃபி டீ கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா கஃபைன் வந்து உங்களுக்கு வந்து தூக்கத்தை கெடுக்கும், அப்ப தேவையில்லாத எண்ணங்கள் வரும். இந்த அகம் நலம் என்ன பண்ணும், அகம் மனமும் என்ன பண்ணும், இந்த நலத்தை வந்து சப்ரஸ் பண்ணிடும். நமக்கு என்ன தேவை, அந்த மனம் நல்லா இருக்கணும். அது கூட அந்த அகம்னா என்ன, உறுப்புகள்னா அகம், இது உள்ளுக்குள்ள ஒரு மனம்னு ஒண்ணு இருக்கும், அது வந்து உணர்ச்சியை சப்ரஸ், இது எல்லாம் சேர்ந்து நலத்தை வந்து மேம்படுத்தும். இப்ப நம்ம நலம் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த அகமையும் மனத்தையும் நம்ம அழகா செட் பண்ணிடணும். அது எப்படி வந்து களை கொல்லி அடிச்சு அது ஒரு உரம் போட்டு வளர்க்குற மாதிரி அழகா வளருங்க.
அதை விட்டு தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு போய் வச்சுட்டு நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், டெய்லி காலையில அந்த 3 வார்த்தை மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து விட்டாய், பாஸ்டன்ஸ்ல பேசுங்க. பிரபஞ்சமே நன்றின்னு சொல்லுங்க. முடிஞ்சிச்சு, இன்னைக்கு நாள் எனக்கு நல்லபடியா முடிஞ்சிச்சு. காலையில எந்திரிக்கிறப்பவே எனக்கு இன்னைக்கு காலையில நல்லபடியா இந்த நாள் முழுவதும் முடிந்து விட்டதுன்னு சொல்லுங்க. பாஸ்டன்ஸா சொல்லுங்க. எனக்கு வேணும்னு கேட்காதீங்க, எனக்கு கிடைத்ததற்கு நன்றி, அவ்வளவுதான். இந்த போதுமா சார்? பாக்குறீங்க அத. ஸோ இது நம்மளோட நலன்களை நம்ம பேணி பாதுகாக்கிறது நல்லது. இதை ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, சார்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஏதாவது லீகலா ஏதாவது டவுட்டோ இல்ல எண்ணங்களோ உணர்ச்சிகளோ ஏதோ ஒரு விஷயங்கள சைக்காலஜிக்கலா உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் தேவைன்னாலும் கூட என்னை அப்ரோச் பண்ணுங்க. சொல்லுங்க. சரி சார். இவர் ஒர்க் பண்றதா இஷ்யூஸ் இருக்கா? குழந்தைங்க இருக்கு. ரெண்டு சைடு இல்ல அந்த அவர் சொன்ன மாதிரி டிவி ஆக்ட் சில பேரு, அதாவது என்னதான் நடந்தாலும் பெண்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அது ஏன்னா பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் 90% இருக்காங்க. 10% இந்த மாதிரி அக்ரெசிவ் ஆகுற பெண்களும் இருக்காங்க. அதை நம்ம சட்டத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஒரு இன்ஸ்பெக்டராவோ இல்ல ஐஜியாவோ இல்ல கமிஷனரா இருந்தா நான் கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சுக்கேன். ஏமா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஹராஸ்மெண்ட் நடந்திருக்க கூடாது, அது பொய் கம்ப்ளைண்டா ஏதோ. அவன் அந்த பொண்ணு 4 கல்யாணம் பண்ணி பிரச்சனை பண்ணாலும் கம்ப்ளைண்ட் ஹஸ்பண்ட் மேலதான் பாயும். சட்டம் அப்படி இருக்கு. நீங்க லாயர்னா உங்களுக்கே தெரியாது என்ன பண்ண முடியும்னு. அதுதான். சரி, இதுவரை அவ்வளவுதான். இல்ல டைம் ஆயிருக்கும். இப்ப அதாவது நீ மனம் போல் வாழ்வுன்னு ஒரு பழமொழி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது எண்ணங்கள் என்ன நினைக்கிறோமோ அதுதான் சொன்னேன். எண்ணங்கள் என்ன பாசிட்டிவா நீங்க உள்ள கொண்டாந்து விதைக்க அது நல்லா ஆழமா வேர் ஊண்டி ஆலமரமா விருட்சமா தான் வளரும். அந்த எண்ணங்களை நீங்க நல்ல எண்ணமா கொண்டு போகணும். தன்னை அறிந்து கொண்டவன் தலை நிமிர்ந்து வாழ முடியும். இதுதான் வெற்றிக்கோட இது. அது அறிவுடையார் எல்லாம் உடையார். ஏன்னா உடையவர் எல்லாருமே உடையார் தான். பொருள் இல்லையே வாழ்க்கை இல்லை. அது உண்மையா இல்லையா? பொருள் இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. அதனாலதான் திருவள்ளுவர் கூட சொல்லுவாரு, செய்கின்ற பொருள்கள் செய்க பொருளைம்பார். நேர்மையான வழியில், அதாவது அந்த பொருளை கூட நான் என்ன பண்ணணும், நம்ம நேர்மையான வழியில இருந்து தேடணும். ஒரு திருடன் கூட என்ன பண்ணுவான், அவன் என்ன சொல்லுவான், என்னோட லைஃப் சர்வைலுக்காக நான் திருட போனேன்பான். அவனோட ஜஸ்டிஃபை பண்ணுவான். நம்ம கஷ்டப்பட்டு டெய்லி உழைச்சி சேர்த்து வச்ச தங்கத்தையோ பொருளையோ அவன் ஈஸியா தூக்கிட்டு என்னோட சர்வைலுக்கு நான் திருட போனேன் அப்படிம்பான். ஆனா ஏன்னா எல்லாருமே நேர்மை, அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன், இதுக்கு ஒரு இது அப்படிங்கிறப்போ இப்ப இது யாரை நம்ம கோயின்சிட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம கொண்டு வந்த பொருளை அதை பாதுகாப்பா வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அவன் எவனோ ஒருத்தன் உழைப்பே இல்லாம திருடிட்டு போறதுக்கு நம்ம கஷ்டப்படணுமா? இந்த மாதிரிலாம் இருக்குது. இவர் சொல்றாருல, கஷ்டப்பட்டு ஒரு பையனா ஆளாக்கி படிச்சு அந்த பொண்ணு திடீர்னு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல ஹராஸ்மெண்ட் பண்றான், எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுன்னு போறப்ப இந்த பெற்றோரோட நிலைமையை பாருங்க. இவன் என்ன பண்ணான்னு அவங்க சைடு கவுண்டர் போட்டாதான் நமக்கு தெரியும். ஸோ இப்பன்னா ஏர்லி டிவோர்ஸ்லாம் கிடையாது, லேட் டிவோர்ஸ் நடக்குது நிறைய. above 40, 50 அப்படின்னா வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆயிட்டாங்க எல்லாருமே.
ஒரு லைஃப் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க, சீக்கிரமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க. அடுத்து வந்து போர் அடிக்குது. ஒரு இப்போ ரீசெண்டா வந்து ஒரு பேட்டி பார்த்தேன். ஒரு லேடி சொன்னாங்க, கல்யாணங்கிறது போரிங் தாங்க. நல்லா என்டர்டைன் பண்ற கல்யாணம் பண்றாங்க, ஆடம்பரமா கல்யாணம் பண்றாங்க. அதாவது ஒரு ரீல்ஸ் போடணும், இன்ஸ்டாகிராம் போடணும், நிச்சயத்துல இருந்து மெகந்தில இருந்து ஏகப்பட்ட செலவு பேரண்ட்ஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு அவ்வளவு பார்த்து பார்த்து நகை வாங்குறதுக்கு, ஒரு செலெக்ஷன் ஆஃப் ட்ரெஸ்ஸுக்கு வந்து மோர் தென் வந்து 3 months, அந்த டெய்லர் தச்சு கொடுக்குறதுக்கு 3 months ஆகும். ஆனா வந்து அந்த உடையிறக்கு வித்தின் செகண்ட் என் பொண்ணை இப்படி பண்ணிட்டியா, நான் என் பொண்ணை கூட்டிட்டு போறேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா தெளிவா நம்ம பசங்கிட்ட திருமணங்கிறது போர் தான். நீ நினைக்கிற மாதிரி என்டர்டைன்மெண்ட் கிடையாது. இன்னைக்கு தூக்கிப்பட்டு இன்னைக்கு காஃபி குடிக்கலாம், நாளைக்கு டீ குடிக்கலாம், நாளை கழிச்சு போர்ன்விட்டா குடிக்கிற மாதிரி லைஃப் கிடையாது இது. அப்படின்னு நம்ம ஊட்டி ஊட்டி வளர்க்கணும். அது இதுதான் குடும்பம், இதுதான் கல்ச்சர். இப்போ நீ உங்களை மாதிரி கிடையாது, நான் ஆணுக்கு பெண்ணா நான் ஈக்குவலா நான் இருப்பேன்னா பெண்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களால எதுவுமே முடியாது. அப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னா ஒரு சப்போர்ட்டிவா கம்பேனியன் வேணும். இப்போ நீங்க என்ன பண்ணணும், செவி கொடுத்து பேசணும். அப்போதான் அவங்க எக்ஸ்டர்னலா வெளியில தேடி போறாங்க. அதையெல்லாம் பரவாயில்ல, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ பாட்டுக்குங்கிறப்போ எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டு இருக்கான். அவன் வந்து நல்லவன்னா கிடையாது, ஏமாத்துறான், அவ்வளவுதான். அதான் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல். அப்ப யார் மேல மிஸ்டேக்கு? இந்த பொண்ணு எடுத்துக்கிற மிஸ்டேக்கா, இந்த பையன் எடுத்துருக்க மிஸ்டேக்கான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரினா சில பேரண்ட்ஸா நம்ம லைஃப்பை லீட் பண்ணதான் ஒரு லைஃப் வந்து இப்ப எப்படி போகுதுன்னு யாருக்குமே புரியல. எங்களுக்கே லாயருங்களுக்கு தான் வித்தியாசம் தான் கேஸ் வருது. ஹஸ்பண்டே தப்பா போவோம்னு சொல்லிட்டு விட்டுறான். எனக்கு வந்து ஒரு ரீசெண்டா கேஸ் வந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் தப்பு போயிட்டு இருக்கா, தப்பா போன்னு சொல்லி விடுறான், விட்டுட்டு கரெக்டா கேப்சர் பண்ணி கொண்டு போலீஸ்ல விடுறான். அப்ப எங்க போகுது இவங்க என்ன இந்த குழந்தை எனக்கு பிறக்கல மேடம்ங்கிறான், ஆனா குழந்தைய நான் வளர்த்துக்கிறேங்கிறான். இந்த மாதிரினா அப்போ நம்ம எப்படி போகுதுன்னு யாருக்குமே புரியல. இனிமே ஒரு காலங்கள், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி போர் அடிச்சதுன்னா கொஞ்ச நேரம் ஹஸ்பண்ட் திட்டாங்கன்னா அந்த காலத்துல சாப்பிடாம கிடப்பாங்க. இப்போ வந்து ரீல்ஸை பாக்குறாங்க, இன்ஸ்டாகிராம் பாக்குறாங்க, பொழுது போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ நம்ம இதுதான். முன்னாடி ஜனக மகாராஜான்னு ஒருத்தர், ஆக்சுவலா அந்த கதையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமாருங்க, எல்லாமே பெரிய ஆளுங்க தானே. அவர் வந்து அப்போனா வந்து பிராமணர்கள் மட்டும்தான் பூணூல் அணியன்னு இருக்கும் ஜனக மகாராஜா இதுல. அப்ப பெண்களுமே பூணூல் அணியலாம். அப்ப யாருன்னா அவங்கன்னா உள் உணர்வு அறிந்த பெண்கள் மட்டும். அப்பனா இப்ப என்ன ஒரு நான் 60 வயசு மெனப்பாஸுக்கு அப்புறம் வந்து சபரிமலைக்கு போறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ்ல வந்து யக்ஞவல்லன்னு ஒருத்தர் முனிவர் இருப்பார், தெரியுமா? தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து முற்றும் எல்லாமே தெரிந்த முனிவர். அந்த ஜனக மகாராஜா அவையில வந்து காரசாரமா வந்து ஆன்மீக விவாதம் நடக்கும். அப்போ இவங்க வந்து மாத்தி கொஸ்டின், உணவு உறக்கம் இல்லாம கண்டினியூஸா டே அண்ட் நைட்டா நடந்துட்டு இருக்கும். இப்படி நடந்துட்டு இருக்க ஸ்டேஜ்ல வந்து இவன் மைத்ரின்னு ஒரு கார்கி, தெரியும், கேள்விப்பட்டீங்க? மைத்ரி அல்லது கார்கின்னு ஒரு புலவர், பழைய ஆன்மீகத்துல உள்ள லேடி. அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்க அவரும் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இதுக்கு மேல நீ கொஸ்டின் கேட்டா அவன் தலையை கொய்துடுவேன் பாப்புல. அப்போ உடனே வந்து இந்த அம்மா என்ன பண்ணும், திருப்பி அந்த கொஸ்டின் மேல தாங்க முடியாம என்ன பண்ணுவாரு, என்னை பேசாம உன்னோட சீடரா ஏத்துக்கமான்னு காலில் விழுந்துருவாரு. ஏன்னா அவரும் பெரிய முனிவரே தாங்க முடியாம காலில் விழுந்துருவாரு அந்த லேடியோட இவங்கள. கார்கி என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு நீங்க உன்னை சிஷ்யரை ஆக்க வேணாம், ஆனா உன்னை நாங்க மணந்துக்கிறேன் அப்படின்னு பாப்பேன். ஏன் அவ்வளோ பேலன்ஸ்னா, அவ்வளோ அந்த அம்மாவோட அறிவு வந்து அவரை காலில் விழ வைக்கிற அளவுக்கு ஞானத்தை வச்சிருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல 2 பேருமே இல்லற வாழ்க்கை நடத்துவாங்க. நடந்துட்டதுக்கு அப்புறம் போர் அடிக்குது, அவர் என்ன பண்ணுவாரு, நான் வந்து இனிமே இல்லறம் விட்டுட்டு நான் துறவரம் போறேன் அப்படின்பாரு. எனக்கு என்ன வேலை, நானும் துறவரம் வரேன்னு கூட போயிட்டு அவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க இந்த இதுல. ஸோ இந்த மாதிரினா அந்த காலத்துல உள்ள பெண்கள், இப்போ உள்ள பெண்கள், இனிமே வரப்போற பெண்கள்னு வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. இந்த அகம் மனம் நலம், இப்போ ஓரளவுக்கு நான் கொண்டு வந்த டாபிக்கை பத்தி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன் சார்? 7:30 வரீங்களா? என்ன டைம் இருக்குன்னா அத மணி வச்சு சொல்லுங்க. அப்புறம் நம்ம இன்னும் ஒரே ஒரு 2 பேரோட பட்ட மோட்டிவேஷன் மட்டும் சொல்லிடுறேன். என்ன சொல்ல, யக்ஞவல்லபன், கார்கி மைத்ரியோட குடிசையில நம்ம வாழ்க்கையில வந்து
என்ன சார்? வாழ்க்காவாரி. ஆமா ஆமா, இத பத்தி சொல்லவா? ஆமா ஆமா, இப்போ உயில் ரிலேட்டடா பேசுறேன் சார். வந்து ஏன்னா அவங்க ஒரு ஏஜுக்கு மேலே எல்லாமே உயில் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேஃப்டிக்காக தான் இது வந்து கண்டிப்பா நான் சொல்லணும்னு நினைச்ச டாபிக்கே ஞாபகப்படுத்தி இருக்காரு. உயில் எழுதிட்டீங்கன்னா உயில் எழுதுங்க, ஆனா உயில் என்ன எழுதிட்டோம்னா சொல்லாதீங்க யார்ட்டையும். நமக்கு சாப்பாடு வந்து எதுவும் கிடைக்காது. அதாவது உயில் எழுதி சேஃப்டியா வச்சுக்கோங்க. எங்களை மாதிரி அட்வொகேட்டையோ இல்ல உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸையோ இது மாதிரி தான். அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை சொல்லக்கூடாது. அது வரையும் நம்ம சேஃபா இருக்கும். அதாவது உயில் எப்பவுமே உயிலை பத்தி தெரியும். உங்களோட பார்ட்டிஷன்ஸ், அதாவது பார்ட்டிஷன் பண்ண ப்ராப்பர்ட்டி, அசட்ஸு, ஜுவல்ஸு எல்லாமே எழுதலாம். நகை எல்லாமே அதில் கொண்டு வந்து எழுதலாம். இந்த இதுல வந்து ஒரே ஒரு வார்த்தை, இந்த உயில் எப்பவுமே நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் செல்லுபடியாகும். அது வந்து நம்மளோட மற்றதெல்லாம் தான செட்டில்மெண்ட். இப்போ முதியோர் பாதுகாப்புல சொன்ன, ஐயோ என்னைய நிலத்தேன்னா நான் பையனுக்கு எழுதி வச்சுட்டேனே என்ன பண்றது அப்படிங்கிறப்போ, இவன் பாதுகாப்பு கொடுக்கல, சொத்தை எழுதி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறப்போ கலெக்டருக்கு அத்தாரிட்டி இருக்கு அதை கேன்சல் பண்றதுக்கு. இப்ப நீங்க பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லி போய் எழுதி கொடுத்தீங்கன்னா கேன்சல் பண்ணக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்ப அந்த உயில் என்னன்னா, இப்ப லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கப்போ உயிலை வந்து ப்ரொபேட் பண்றதுக்கு, ப்ரொபேட்னா என்னன்னா நிரூபிக்கணும், அது வந்து தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல. சாட்சி, கரெக்டான சாட்சி. இப்போ சாரு எழுதுறாரு, நான் உயில் எழுதுறேன், உதயகுமார் சாரையும் கோவிந்தரா சாரையும் அவரையும் 3 பேரையும் போட்டிருக்கேன். நான் வந்து என்னோட விட்னஸ் சாட்சிகளுக்கு 3 பேரை போட்டிருந்தா இந்த 3 பேரோட ஆதரவை வச்சு போனாலே போதும், தேவையில்லை இப்போ நிரூபிக்கணும். அது ஆனால் கரெக்டாக டிராஃப்டிங் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. ரெஜிஸ்டர் பண்ணிங்க. ஏன்னா வீடியோவில் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணினா உங்களுக்கு தெரியும். ப்ராப்பர்ட்டினா வீடியோவில் எடுப்பாங்க, அந்த கேமராவில் ரெக்கார்டரோடு உங்களுக்கு இது கொடுப்பாங்க, அதோட இதையுமே கொடுத்துருவாப்புல அவங்க. அந்த நம்ம உயில் இது வாங்குறோம்னா செட்டில்மெண்ட் கொடுக்குறப்ப அதையும் கொடுத்துருவாங்க. ஆனால் ஒன்று உயில்ல கிளியரா படிச்சுட்டு 10 தடவை எழுதிட்டு ஏதாவது ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போனா கூட அதையும் சேர்த்து எழுதிருங்க. பிரச்சனை என்னன்னா, நாளைக்கு திருப்பி இந்த நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அடிச்சுக்க கூடாது. நாளைக்கு கோர்ட்டு கேஸ்னா இந்த ஃபேமிலி அங்கே கோர்ட்ல வந்து நின்றுச்சு, இங்கே வந்து நின்றுச்சுன்னு சொல்ல வேணாம். அந்த மாதிரி நிறைய வந்து இப்போ என்னன்னா ஆன்லைன்லேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு வந்திருக்கு. கல்யாணம் வந்து ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். நேராக வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் தான் பண்ணலாம் கிடையாது. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாலே போதும். அதே மாதிரி இப்போ நம்ம செட்டில்மெண்ட்னா எழுதுறோம்னா அதில் ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 4-5 இது வந்து நம்ம வந்து டைரெக்டாக போக வேணாம். இந்த மாதிரி இதுனா அமெண்ட்மெண்ட் கொண்டாந்துருக்காங்க. நம்ம இங்கே கஷ்டப்பட்டு அதே மாதிரி 60 வயசுக்கு மேலே என்னால் முடியாது, இல்லெபிலிட்டி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் வர முடியாதுன்னா வீட்டிலே வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்து எழுதுறதுக்கோ வகை இருக்குது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் வந்து பண்ணணும், அது கண்டிப்பாக பண்ணணும் மூமெண்ட்டை பொறுத்தவரை. இதில் வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இங்கே உங்கள் லகமும் நலவும், அதாவது மனம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி உங்க மனதுல வந்து நல்ல எண்ணங்களை விதைங்க. உங்க பேரன் பேத்தி மகன் மகளுக்கு நல்ல கதைகளை, அதாவது நீங்க பார்த்து கேட்கறதுனால அந்த கொஞ்ச நேரம் அந்த மொபைலை மூடி வச்சுட்டு சின்ன சின்ன கதைங்களை, வாக்கிங் போங்க, நல்லா சாப்பிடுங்க. அது ஒரு ஏஜுக்கு மேல உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை பாருங்க, அவங்களோட கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிங்க. உங்களுக்குள்ள கஷ்டங்கள் அவங்களுக்குள்ள கஷ்டங்களை வாங்கிக்கிங்க. பட் வந்து சில கான்ஃபிடென்ஷியலான விஷயம்லாம் ஷேர் பண்றதுன்னா வெளியில சொல்லிக்க வேணாம். அதுதான் உண்மையான நட்புக்கு இது. அதை வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே எப்பவுமே நீங்க சந்தோஷமான யூத் தான். நம்ம வயசாயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க. என்னைக்குமே நம்ம வாழ்ந்த கடைசி வரையும் கடவுள் வந்து நமக்கு யூத்தா தான் கொடுத்துருக்காரு. வாழ்க்கை வந்து இளமையான வாழ்க்கை, நான் வாழ்ந்து காட்டுவேன், ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒன்னே ஒன்று ரெக்வஸ்ட், 3 மணிக்கு எழுந்துச்சு எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்க. இல்லை எந்திரிக்கையிலே எனக்கு இன்னைக்கு நாள் பொழுது நல்லபடியா அமையும் கடவுளே அப்படின்னு நினைக்காதீங்க. அமைஞ்சிருச்சு நன்றி கடவுளே சொல்லுங்க, தேங்க்ஸ் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 100 பேருக்கா தேங்க்ஸ் சொல்லுங்க, 100 டைம் தேங்க்ஸ் சொல்லுங்க, அவ்வளோ நல்லது. தேங்க்யூ.